ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து என்டிஏ அண்டு சிடிஎஸ்க்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்டிஏலேருந்து 400 வேகன்சியும் சிடிஎஸ்லேருந்து 457 வேகன்சியும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நீங்கள் டிசம்பர் 20, 2023லேருந்து 9 ஜனவரி 2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஏப்ரல் 2024 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ரிசல்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கான பிடிஎஃப் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் போய் உங்களுடைய ரோல் நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். நம்முடைய டெலகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதுக்கான எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இதுக்கான பிடிஎஃபை நான் சென்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதான் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸ்டேஜ் 2ல் உங்களுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். எக்ஸாமில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா. ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 4ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட் இருக்கும். யாரெல்லாம் ஸ்டேஜ் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.